ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வந்து டெய்லி அனலிஸ்ட் தான். டேட்டா வீடியோக்குள்ளே போவோம். பிடிசி நம்ம நேற்று பிடிசி சொன்ன மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக மூவ்மெண்ட் ஆகிக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் 1 ஹவரில் போயிடலாம். ஓகேவா? நம்ம நேற்று ஆல்மோஸ்ட் இந்த டைமுக்கு தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 26 டிசம்பரா யா இந்த லெவலுக்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு புல் பேக் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா பைலாம் பண்ண வேணாம், செல்லிங்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி அதை வந்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் கீழே நம்ம நினச்ச மாதிரி டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் அகைன் திரும்பி 42,000 அண்ட் தென் அதுக்கடுத்தான் வந்து திரும்பி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்வர்டு ரேலி வந்துக்குது. இவ்வளோ தூரம் நம்ம இப்போ இன்னும் பையர்ஸ்லாம் இருக்கலாமா கேட்டிங்கன்னா வேணாம். ஏன் சொல்கிறேன்னா இன்னும் பையிங்க்கான மூவ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக ஆகலை. நம்ம முதல்ல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். நான் இப்போ முதல்ல நம்ம ட்ரேடிங் பிளான் படி பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் எது நம்ம பார்க்கணும். 44,000 மேலே 44,000 ரெசிஸ்டன்ஸு, கீழே பார்த்தா 41,000 41,300 250. அதான் 41,000 வந்து கீழே வந்து சப்போர்ட்டு. ஓகேவா? இப்போ டேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ பை பண்ணணும்னா இங்கே பாருங்கள், மேலே போனால் கீழே இறங்கலாம், ஒரு புல் பேக்கு கீழே இறங்கலாம், ஒரு புல் பேக்கு கீழே இறங்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஆல்மோஸ்ட் 43,000 வந்து அவனுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 42,000 பாயிண்ட்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து மினி சப்போர்ட்ஸு ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலுமே சரி, ஒரு புல் பேக் ஒரு சின்ன இது அவ்வளோ இருக்கணும்ல. ஸோ அதை சொல்கிறேன். இவ்வளோ தூரம் இருக்கும். அதுக்கடுத்து ரெண்டாவது கீழே சின்ன சப்போர்ட் பார்த்தா 42,300. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 42,000. இது வேணாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டர்னை பாருங்கள். இந்த லெவலை வந்து கீழே கிராஸ் பண்ணிட்டான். ஸோ இதை வந்து மேலே கிராஸ் பண்ண முடியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இப்போ 43,500 to 600 இதுக்கு மேலே போகாத வரைக்கும் நம்ம பையிங்க்கு அக்ரெசிவாக பார்க்கவே கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம செல்லிங்கு தான் இருக்கணும். டேவை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம செல்லிங்கில் தான் இருக்கிறோம். இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்டு படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே தான் இருக்குது. ஃபண்டிங் ரேட் அதை வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது, கிரிப்டோ அனலைசர், ட்ரேடிங் அனலைஸ் அப்படின்ட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம அதை வந்து நிறையா கொடுத்துருப்போம். போய் அதை போய் பாருங்கள். ஓகேவா? இப்போ 43,300 43,000 தான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வால்யூம் வாலடைல் ஆக இருக்குது. ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்டக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் மேலே போகிறான். ஸோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் கீழே இறங்கி தான் ஆகணும். அதனால் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பிடிசி நம்ம இப்போ கூட செல்லிங் கொடுக்கலாம். ஓகேவா? நமக்கு இங்கே டினோட் பண்ணதுக்காக நம்ம வேணால் ஒரு செல்லிங் ஆர்டர் கொடுத்துருவோம். பேப்பர் ட்ரேடிங் நம்ம வந்து பைபிட்டில் தான் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இங்கே இதுக்காக நம்ம ஒரு செல்லிங் ஆர்டர் மட்டும் கொடுப்போமா. செல் மார்க்கெட். ஓகே, நெக்ஸ்ட்டு இவன் வந்து எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ கீழே நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். அதுக்கு 41,200. ஆனால் நம்ம திரும்பி வந்து 42,000 வந்து ரீச் ஆகும்ன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும். திரும்பி 42,000 ரீச் ஆகும். நம்ம டெலிகிராமில் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருவோம், போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஆகுது. சரிங்களா? ஸோ 42,000 வந்து பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நல்ல மூவ்மெண்ட்டுக்கு வந்து கீழே இருக்கும். அப்போ வந்து 41,250 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இன்கேஸ் இப்போ வந்து இப்போ கீழே இறங்கிட்டு இங்கே வந்து 1 or 2 days 3 days குறைஞ்சது ட்ரேட் ஆகிடுச்சாங்கன்னா நம்ம செல்லிங்க்கு வந்து இப்போ அக்ரெசிவாக செல்லிங் வரலாம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லிங் வந்து அக்ரெசிவாக வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரி, டே ஹவரில் நம்ம சொல்லியாச்சு. 4 hours பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ தான் ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணுறான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1 hours பார்த்தீங்கன்னா இப்போ 43,300க்கு ரிசல்ட் மேலே போனால் மட்டும்தான் நம்ம பை பண்ணோம். அது வரைக்கும் நம்ம பையிங்லாம் போகக்கூடாது. 1 hour சொல்கிறேன். அண்ட் தென் இப்போ செல்லிங்கில் தான் இருக்கிறான். அண்ட் தென் எத்திரியம் எப்பயும் போல் நம்ம எத்திரியத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி இந்த சப்போர்ட் வந்து ஹிட் பண்ணிவிட்டு திரும்பி மேலே ஏறுறான். நம்ம எப்பயும் போல் 2,324 இதுக்கு மேலே போகாத வரைக்கும் நம்ம பையிங் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுவோம். நீங்கள் சொல்லலாம்
இதே இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சு இந்த புல் டவுன்லாம் பிரேக் அவுட் குத்துறானு, அதெல்லாம் வேணாம். நமக்கு வந்து அக்ரெசிவ் பையிங்னா இதுதான். இதுக்கு மேலே போனால் தான் அக்ரெசிவான பையிங். சரிங்களா? அடுத்தது கிரிப்டோ வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி இப்போ செல்லிங் பார்த்துலாம். தேவையில்லாமல் பையிங் வேணாம். ஏன்னா செல்லிங் மார்க்கெட்டில் செல்லிங் ஏற்ற மாதிரி வச்சுருவோம். ஓகே, ஏஎம்பி பையிங்கில் தான் இருக்கிறான். பிக் டைம் முதல்ல நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். அதிகமாக கோடு போடுறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 5550 இதெல்லாம் ஒரு சரியான சப்போர்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதை இது பண்ணிடணும். லைன் 2 times அண்ட் தென் ரெட் பார். ஓகேவா? இது சப்போர்ட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 ஹவரில் டேயில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகணும். 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே என்ன ஆகுது, தென் திரும்பி இதை வந்து கீழே ரீட்ரேஸ் பண்ணால் நம்ம செல்லிங் பார்க்கலாம் பிக் டைம்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CQSGT இவனும் பையிங்கில் தான் இருக்கிறான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க பின்னாடி வீடியோஸ். அண்ட் தென் ARU பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங் பார்க்கலாம். காரணம் இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இப்போ கீழே இறங்குறான். இவனுக்கு அடுத்த இருக்கிற சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் தான். இதை வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். ஏன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு தான் கீழே இறங்குறான். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷம், இதை நம்ம கொஞ்சம் மேலே போடலாம். இதுக்கான 1:1 or 2 தேவை. பட் அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் 1 or 2 days கிட்டே இவங்க செல்லிங் பேட்டர்ன் கிரியேட் ஆனால் நம்ம செல் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு புல் பேக் தான் வந்துக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம செல் பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ARU WAV பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதான் பையிங் ஏறிட்டான். 3 to 4% மேலே ஏறிங்கிறான். 1000 ஃப்ளோக்கி பையிங்கில் தான் இருக்கிறோம். நம்ம அதனால் பையிங் கிரிப்டோஸே நம்ம விட்டுடலாம். USD பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இதுக்கு கீழே வந்து ட்ரேட் பண்ணணும். பேட்டன் வந்து இங்கே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பவர்ஸாக க்ரியேட் ஆகணும். இப்போ இங்கே இதுதான் இப்படி கீழே வரணும், திரும்பி வா இப்படி வா இப்படி இந்த மாதிரி வந்து வரும்போது நம்ம செல் பண்ணலாம். இல்லை இப்படி கீழே வந்து இப்படின்னு பாடணும். அது வரைக்கும் நம்ம செல்லிங் பார்க்க வேணாம். இதுக்கு வந்து ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லெவலில் வந்து ஒயிட் லைன் கொடுத்ததே சப்போர்ட் தான். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CFX வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மூவ் ஆன பார்க்கலாம். பட் ஆனால் மூவ் ஆக முடியாமல் வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கொடுத்துட்டு கீழே இறங்க பார்க்கலாம். ஸோ நம்ம CFX வந்து நம்ம 17531 இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம். ஓகேவா? முதல்ல வந்து நம்ம கீழே சப்போர்ட்டை நம்ம வரைஞ்சிடலாம். இப்போ இவனுக்கு இருக்கிற சப்போர்ட் இது தான். ஆர்டர் ப்ரைஸ் இப்போ போடுறோம் பார்த்தீங்களா, இந்த லெவலில் கூட நம்ம ஆர்டர் ப்ரைஸ் போடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து குறைஞ்சது இவ்வளோ தூரம் வச்சுக்கணும். ஓகே, ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ஒரு கரெக்டான லெவல் வைக்கணும். பட் நம்ம ராங் சைடாக வச்சுட்டோம். இதுதான் நமக்கான கரெக்டான ஸ்டாப் லாஸ். ஏன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ளோசிங் ஆகுது. ஸோ இப்போ ஒரு புல் பேக் மாதிரி தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம அந்த லெவலே வச்சுக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கிட்டே இருக்குது. ஸோ வேணா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. வேணாது இவ்வளோ தூரம். திஸ் இஸ் என்ன ஃபார் டு எஸ். CFX நம்ம சொல்லியாச்சு. அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா க்ரவ் பார்த்தீங்கன்னா திரும்பி இப்போ இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுத்தாலும் நம்ம செல் பண்ணலாம் அக்ரெசிவாக. மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்கே ட்ரேட் ஆகினுக்குது. ஸோ அதனால தான் 10,000 NFT பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ட்ரெண்ட் லைன்றது பிரேக் அவுட் கொடுத்துட்டான். அகைன் இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம செல் பண்ணலாம். அப்போ வந்து இந்த லெவல் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இதை வந்து செல் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பார்க்காங்க பின்னாடி போய் பாருங்கள். ஏன் வந்து நான் ஒன்றுனா சொல்லி வரேன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நீங்கள் ARB பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பாயிண்ட்டாக 1 or 2 times கிட்ட நேற்றே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ ஃபுல் பேக் ஆகிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபுல் பேக்னால இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறது இஸ் நார்மல் தான். அதனால் உடனே பை பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா GPT ப்ராஃபிட் வருது. காஸ் USD பார்த்தீங்கன்னா அதை நம்ம செல் பண்ணலாம். மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்கே ட்ரேட் ஆகினுக்குது. முதல் விஷயம் திரும்பி வந்து இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா நம்ம அக்ரெசிவாக செல் பண்ணலாம். அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து 6 to 5 வச்சுக்கலாம். ஓகேவா? பியூர் நல்ல பேட்டர்னில் தான் இருக்கிறான்.
ட்ரெண்ட் லைன் மாதிரி இருக்குது, பட் வேணாம், நம்ம செல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்பிடி எது சொல்லிக்க வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம நினச்ச மாதிரி டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிட்டானுங்க. ஜிஎஃப்டி வேணாம், 1000 VONK. நானும் உங்களை மாதிரி உங்கள் கூட தான் வந்து அனலைஸ் பண்ணுறேன், ஸோ அதனால் வந்து இதே பார்ப்போம். ஆல்கோ ஆல்கோ வந்து நம்ம செல் பண்ணலாம். இப்போ ஆல்கோ வந்து இப்போ செல்லிங் ஆர்டர் தான் இருக்குது. நம்ம வந்து முதல்ல வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த இடம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருந்தது ரொம்ப நாளாக. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். 4 ஹவர்ஸில் பார்த்தா அதான் கரெக்ட். ஓகே, இதுதான் கரெக்டானது. நம்ம வந்து குறைஞ்சது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் ஆகிக்குது. பட் ஃபஸ்ட் டைம் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம இப்போ நேற்று போட்டிருந்தோம், ப்ராஃபிட் ஆனால் அந்த இப்போ கிளம்பிட்டோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான். ஓகேவா, குறைஞ்சது எத்தனை % நமக்கு ப்ராஃபிட் எதிர்பார்ப்போம் அதை பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். மேலே வந்து 5% கிட்ட ஸ்டாப் லாஸ் வேணால் நம்ம இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். 2.60 டார்கெட் பார்த்திங்கன்னா மோஸ்ட் கரெக்ட். சரியான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா அதுதான். வேணால் நம்ம வந்து இந்த லெவலில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆல்கோ நம்ம செல்லிங் போகிறோம். ஆல்ஃபா பார்த்திங்கன்னா வந்து என்னை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்களே இருக்கிறான், அதனால் நம்ம பார்க்க வேணாம். BCH பைங். ஓகே, எல்டிஓ வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சொல்லியிருந்தோம், திரும்பி வந்து அதே லெவலுக்கிட்ட வரோம். ஸோ வேணால் எல்டிஓ வந்து நம்ம பை பண்ணலாம், பட் ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம் தான். எல்டிஓ DYDX நம்ம நினச்சது தான். FITFI வந்து ஆல்மோஸ்ட் செல்லிங்க்கு வர ஆரம்பிச்சிட்டான். FITFI வந்து திஸ் இஸ் த கரெக்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல செல்லிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். FITFIக்கு குறைஞ்ச ஃபஸ்ட் டார்கெட் இவ்வளோ தூரம் ஆல்ரெடி ஹிட் பண்ணதுனால குறைஞ்சி நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். FITFI வந்து நம்ம செல்லிங் பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருந்தோம், பட் ஆனால் இப்போ பேட்டர்ன் க்ரியேட் மாறுதில்ல, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நானும் மாறி தான் ஆகணும். ஓஜன் வேணாம், ORDI வேணாம், RDNT வேண்டாம், XMR பையிங் இருக்கிறோம். நம்ம பையிங்கே வேணாம், பையிங் பக்கம் சைடே போக வேணாம். FET வேண்டாம். பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது, ஸோ ட்ரை பண்ணலாம், பட் வெயிட் பண்ணுவோம். டோஜி வந்து பையிங்க்கு வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கிறான், பட் ஆனால் எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே போகாத வரைக்கும் நம்ம டோஜி வந்து பை பண்ண வேணாம், வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் பேட்டர்ன் இருக்கிறதுனால நம்ம வந்து பையிங்க்கு எதிர்பார்க்க வேணாம். IOST வந்து பையிங்கு தான் இருக்கிறான். ஐயோட்டா வா, இதை நம்ம ஆல்மோஸ்ட் ஈவினிங் 6 + 10% கிட்ட ஏறிக்கலாம். நம்ம இதை எதிர்பார்த்தது தான். ஓகே, பையிங்கில் போகிறான், இவன் பை பண்ணலாம் தான். இப்போ பை பண்ணால் கூட நம்மளோட டார்கெட் வந்து குறைஞ்சி இவ்வளோ தூரம் வைக்கலாம். இந்த டைமில் BTC வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் இருக்கணும், பட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். காரணம் கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து செல்லிங் டைமில் இருக்கும்போது நம்ம பையிங் எதிர்பார்க்க வேணாம். QTM பையில் தான் இருக்கிறான். ஸ்வெட் மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் ஆகுது, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே வந்து இல்லைங்க, நம்ம ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நம்ம நினச்ச மாதிரி தான் ஸ்வெட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து நம்மளோட சப்போர்ட்டு. இது வந்து பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்போர்ட் இது தான். குறைஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை % கேதர் பண்ணலான்னா ஒரு 4.5%. ஸ்டாப் லாஸு 1:2 இங்கே கிடைக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க வேணாம். டேயில் ஓகே ஸ்வெட்டு. 4 ஹவர்ஸில் பார்ப்போம். வந்ததுக்கு ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு கீழே இறங்கலாம், ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸ்வெட்டுக்கு நம்ம வந்து பையிங்கில் சொல்லியிருந்தால் விட்டுருங்க, அது வந்து வந்து பையிங் சைன் இல்லை. இப்போ
ஏஆர்யூ ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம வந்து நடுவில் வந்து அனலைஸ் பண்ணும்போது எப்படி அனலைஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும். அதை தவிர்த்து நீங்களே ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம எங்கள் சேனல் மேலே பழி போட வேண்டாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, அண்ட் தென் பாய்.